ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி உலகத்துக்கே ஒரு நல்ல செய்தி. ஈரான் அமெரிக்கா போர் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. ஸோ 2 வாரம் போர் நிறுத்தம் அறிவிச்சிருக்கிறாங்க. 2 பக்கமுமே அதை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் அது 2 வாரம் மட்டும்தான், போர் நிற்கலை அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்குது. ஸோ இந்த போர் பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருந்துச்சு. நடுவில் அமெரிக்கா வந்தது. அது வரைக்குமே பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய கை தான் ஓங்கி இருந்தது. ஆனால் அமெரிக்கா வந்த உடனே ஈரானுடைய கை ஓங்கும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காததாக இருந்தது. ஏன்னா இந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் அமெரிக்கா வந்திருக்காது. ஏன்னா இது உலக அளவில் அமெரிக்காவுக்கு ஒரு அந்த ஒரு கௌரவம், அமெரிக்கா படையை யாரும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு மார்த்தட்டி சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு வந்தது. ஒரு முக்கியமான காரணம், இந்த போர் நிறுத்த அறிவிப்பை ட்ரம்ப்பு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் ஈரான் இதை நிராகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஆரம்பத்தில் காமினியை கொன்றவுடன் போர் நிறுத்தம் அறிவிங்கன்ட்டு ஈரான் கேட்டுச்சு. இட்ஸ் டூ லேட்டுன்னு அமெரிக்கா ட்ரம்ப்பு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் ட்ரம்ப்பு கேட்க இவங்க அதெல்லாம் நிறுத்தலாம் முடியாது அப்படின்னு சொல்லி, அப்படி நிறுத்தணுன்னா நிறைய கோரிக்கைகள் முன் வச்சாங்க. ஸோ இப்போ ட்ரம்ப் பயங்கரமான எச்சரிக்கையெல்லாம் கொடுத்தார். 10 நாளுக்குள்ளே ஒரு டீலுக்கு வரல அப்படின்னா ஈரானை மொத்தமாக அழிச்சிடுவோம், அந்த நாகரிகத்தை அழிச்சிடுவோம். அது திட்டத்திட்ட ஒரு அணுகுண்டு போடுற அந்த மிரட்டல் மாதிரி இருந்துச்சு. அதுக்குமே கடைசி வரைக்கும் ஈரான் அடிபணியாமலே இருந்துச்சு. அப்படி நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பின்விளைவை சந்திப்பீங்கன்ட்டு இதுவும் பதிலுக்கு மிரட்டிச்சு. ஆரம்பத்தில் இது மிரட்டின மாதிரி ஈரான் செய்யவும் செஞ்சுது. ஸோ கடைசியில் என்ன நடந்துச்சு? ஆனால் இது பார்த்தா ட்ரம்ப் இந்த போர்லேருந்து வெளியேறணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். பட் பயந்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு மிரட்டிட்டு போகிற மாதிரி, ஆல்ரெடி நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவரும் சொல்லிகிட்டு இருக்கிறாரு, ஈரானும் சொல்லிகிட்டு இருக்குது. ஆனால் மொத்தத்தில் போர் அப்படியே நின்றுச்சு அப்படின்னா அது உலக மக்களுக்கு சந்தோஷமான விஷயம்தான். ஏன்னா இதனால் உலகம் முழுவதுமே பாதிக்கப்பட்டது. ஸோ அமெரிக்காவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஏன் அப்படின்னா அமெரிக்காவுக்கு எந்த நாடுமே சப்போர்ட் பண்ணல. வழக்கமாக ஐரோப்பிய நாடுகள்லாம் வரும், இவர் கூப்பிட்டுமே வரல. ஸோ அப்போ ட்ரம்ப்பு கடுப்பாய், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன வேணும்னா நீங்கள் போய் சண்டை போட்டுக்கோங்க, இல்லாட்டினா அமெரிக்காவில் வாங்கிக்கோங்க, எல்லோரும் தனியாக சண்டை போடுறது கற்றுக்கணும், அதனால் அமெரிக்கா இன்னும் 2 வாரத்தில் வந்துடும், போர்லேருந்து வெளியே வந்துடும்னாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டார். ஆனால் இதில் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் இஸ்ரேல் அங்கே இருக்கிறது பிடிக்காமல் சில குழுக்கள் உருவாகி சண்டை போட ஆரம்பிச்சது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு ஈரான் அதுக்கு ஆதரவு தெரிவித்து கடைசியில் ஈரானுடைய தலைமையிலே இஸ்ரேலுக்கு எதிராக பல யுத்தங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ மற்ற எல்லாத்தையும் அழிச்சிட்டு அப்படியே ஆணி வேராக இருந்த ஈரான் பக்கம் இஸ்ரேலுடைய பார்வை திரும்பிச்சு. ஸோ அப்புறம் அமெரிக்காவுடைய உதவியை கேட்டுச்சு. அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே இந்த போரில் இறங்க ஆரம்பிச்சது. ஆனால் இதில் அதிர்ச்சிக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, அமைதியை பரப்ப வேண்டிய ஆன்மீகம், குறிப்பாக கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த எல்லாருமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக முதல்ல அந்த ஹமாஸ் கடத்தும்போது இருந்தால் அது ஓகே. பட் இந்த போரின் உச்சம் இப்போ நடந்துட்டு இருக்கும் பொழுது கூட இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லை, அமெரிக்காவுக்கு ஆதரவாக ப்ரேயர்லாம் பண்ணாங்க. அமெரிக்கா தான் ஜெயிக்கணும், பாருங்கள் அவங்க பூமிக்கு அடியில் இவ்வளோ ஆயுதங்கள் வச்சுருக்காங்க, நமக்கு வரலன்னு நினைக்காதீங்க, நாளைக்கு நமக்கும் இதே நிலமை தானே அப்படின்ட்டு சர்ச்சில் ஸ்பெஷல் ப்ரேயர்லாம் பண்ணாங்க அமெரிக்காவுக்காக. ஸோ தமிழ்லே நிறைய வீடியோக்கள் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் பேட்டியே கொடுத்தாங்க. கடவுள்
இஸ்ரேல் பக்கம்தான் அப்படின்ட்டு. இதை விட மூட நம்பிக்கை உலகத்தில் எதுவுமே இருக்காது. ஒரு மத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட கற்பனை கதையை உண்மைன்னு நம்பினதுனால வந்த விளைவு தான் இது. குரானில் யூதர்கள் ரொம்ப மோசமானவர்கள்னு போட்டு இருக்கிறத நம்பினதுனால அவங்க இஸ்ரேலை எதிர்த்தாங்க. அடுத்தது கடவுள் இஸ்ரேல் பக்கம் அப்படின்னு பைபிளில் போட்டு இருக்கிறத நம்பி இவங்க முஸ்லீம்களை எதிர்க்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, இதோ இங்கே இந்தியாவில் சொல்லுவாங்க இல்லையா, பாருங்கள், ராவணனுக்கு எதிராக ராமாயணம் இருக்குது, ராவணன் தமிழன், அப்போ தமிழனுக்கு எதிராக அப்படின்றாங்க. ராமாயணம் எழுதும் பொழுது தமிழ்நாடும் கிடையாது, இலங்கையும் கிடையாது. அதே மாதிரி பைபிள் எழுதும் பொழுது இன்றைக்கி இருக்கிற இஸ்ரேல் அப்படின்றதோ, இஸ்ரேல் சமீபமாக தான் வந்தது, இந்த வார்த்தை கூட அப்போ கிடையாது. அது ஒரு கற்பனை கதை இல்லையா? இப்போ பாண்டவர்கள் கௌரவர்கள் அப்படின்னு ஒருத்தங்க நிஜமாகவே இருக்கிறாங்களா? கிடையாது. ஒரு கூட்டத்தை நல்லவர்களாக காட்டணும், அவங்கள பாண்டவர்கள்னாங்க, மற்றவங்கள கௌரவர்கள்ன்ட்டாங்க. ஸோ அது மாதிரி புரிஞ்சுக்கிட்டு உண்மையிலே அப்படி இருந்தாங்க அப்படின்னு நினச்சிட்டு கிருஷ்ணர் உண்மையிலே யாதவ குலத்தில் பிறந்தார் அப்படின்ட்டு அந்த கிருஷ்ண ஜெயந்தி யாதவ குலம் அதிகமாக இருக்கக்கூடிய ஊரில் பயங்கர கோலாகலமாக தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் பக்கம்லாம் கொண்டாடுறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் உண்மையிலே அது எல்லாமே கற்பனை கதை தான். நிஜத்தில் ராமாயணமோ மகாபாரதமோ பைபிளோ குரானோ இதில் சொல்லப்பட்ட எதுவுமே நடந்தது கிடையாது. ஆனால் கிருஷ்ணர்னு ஒருத்தர் உண்மையில் வாழ்ந்தார், ராமர்னு ஒருத்தர் வாழ்ந்தார், முகமது நபி வாழ்ந்தார், இயேசு வாழ்ந்தார். இயேசு முகமது நபி அந்தந்த மதத்தை ஸ்தாபனை பண்ணுற வேலை மட்டும்தான் பண்ணாங்க. மற்றபடி இந்த போர் யுத்தம் அது இதுன்னு போட்டிருக்கிற அந்த கதையெல்லாம் அவர்களுடைய கதை கிடையாது, அந்த காலத்தில் நடந்த கதை கிடையாது. அதெல்லாம் இப்போ நடக்கிற விஷயங்கள் மனிதர்களுக்கு இடையில். அதேமாரி ராமாயணத்தில் அந்த ராஜ்யத்தை அபகரித்து ராமரை துரத்துந்து இப்போ நடக்கிற விஷயம். வீட்டுக்கு வீடு சொத்து அபகரிப்பு நடக்கிறது, அப்புறம் மனைவியை கடத்திட்டு போகிறது, கல் தொடர்பு, அதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம், அப்போ நடக்கலை. ஸோ ராமர் ஸ்ரீகிருஷ்ணர்லாம் அமைதியான ராஜ்யத்தை ஆண்ட மகாராஜாக்கள். அங்கே எந்த விதமான யுத்தமும் கிடையாது, மனிதர்களிடையே மட்டும் கிடையாது, விலங்குகள் கூட ஒன்றோடு ஒன்று அவ்வளோ அன்பாக இருக்கும். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும் அப்படின்ட்டு பைபிளில் போட்டு இருக்கக்கூடிய இடமாக இதே பாரத பூமி கிருஷ்ணருடைய ராஜ்யத்தில் இருந்தது. கிருஷ்ணருடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது சொர்க்கமாக இருந்ததே இந்த பாரத பூமி தான். ஸோ இவங்க சொர்க்கம் வேறு எங்கேயோ இருக்குது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஸோ உண்மையில் ராமாயணம் மகாபாரதம் பைபிள் குரானில் போட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையில் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை கதை வடிவத்தில் அதில் வெளிப்பட்டு இருக்குது. எழுதினவங்களுக்கும் அது தெரியாது உண்மை என்னன்ட்டு. ஏன்னா உண்மையான விஷயம் நடக்கிறது இறுதியில் நடக்குது. இறுதியில் இயேசு வருவார், கல்கி பகவான் வருவார்னு சொல்லுவாங்களே. ஸோ இறுதியில் தான் ஒரு பயங்கரமான விஷயம் நடக்க போகுது. அங்கே அந்த நடக்கும்போது என்ன நடக்குமோ அதை முன்கூட்டியே அங்கே கதையாக வெளிப்பட்டு இருக்குது. அது என்ன பயங்கரமான விஷயம்னா, இயேசுவும் வரமாட்டார், கிருஷ்ணரும் வரமாட்டார், அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் ஆத்மா எப்பயும் தான் இருக்கும் இல்லையா, மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா. உடம்புக்கு தானே பேர். இப்போ சரவணன்றது இந்த உடம்பில் இருக்கும்போது என்னுடைய பேர். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பெண்ணாக பிறந்திருந்தால் என்னுடைய பேர் ராதாவாக இருந்திருக்கலாம், மணிமேகலையாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி பையன், ஆணாக பெண்ணாக மாறி மாறி தான் பிறப்போம், ஆனால் மனிதனாகத்தான் பிறப்போம். ஸோ அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் நான் ஒரு ஆணாக இருக்கும் பொழுது என்னுடைய பேர் கண்ணனாக இருக்கலாம், அல்லது சரவணனாகவே இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் என்னுடைய தோற்றம் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. என்னுடைய உருவமே வேறு மாதிரி இருக்கும், என்னோடய அப்பா அம்மா வேறு, எல்லாமே வேறையாக இருக்கும். ஸோ அப்போ அந்த சரவணன் இந்த சரவணன் கிடையாது, ஒரே ஆத்மாவாக இருந்தாலும் இல்லையா, அந்த நடிப்பே வேறு மாதிரி இருக்கும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கிருஷ்ணர் அப்படிங்கிறது சொர்க்கமாக இந்த பாரத பூமி 5000 வருடம் முன்னாடி ஆரம்பிக்கும்போது பிறந்த முதல் குழந்தை ஸ்ரீகிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர்ன்ற பேரில் அதே தோற்றம் அப்போ மட்டும்தான் அவருக்கு இருக்கும். அடுத்தது மறுபடியும் இன்னொரு ஜென்மம் எடுப்பார், அப்போவே அவருடைய பேரு ரூபம் எல்லாம் மாறிடும். அவர் தான் கிருஷ்ணராக அதுக்கு முந்தைய ஜென்மம் இருந்தன்றது கூட அவருக்கு தெரியாது.
சாதாரண மனிதன் தான். ஆனால் அப்போ தெய்வீக குணம் இருந்ததுனால அவங்கள தெய்வம் நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம், அவ்வளோதான். இதே தான் இயேசுவுக்குமே. அடுத்த ஜென்மம் எடுக்கும்போது அவருக்கும் தெரியாது நம்ம இயேசுன்ட்டு. அந்த தோற்றம் அந்த ஒரு பிறவி தான். அப்புறம் மறுஜென்மம் எடுக்க எடுக்க அழகு, ஆரோக்கியம், செல்வம், குணம் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இப்போ கிருஷ்ணர், இயேசு எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. முகமது நபி, புத்தர் எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. நாம் பண்ணுற எல்லா தப்பையும் அவங்களும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால தான் இது கலியுகம். இந்த நேரத்தில் தான் இறுதியாக ஒருத்தர் வருவார். அவர் யாருன்னு தெரியாதனால கிருஷ்ணர் வருவார், இயேசு வருவாருன்ட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் வராத ஒருவர் வருகிறார். அவர் தான் கடவுள். அவருக்கு தான் உலகமே வெயிட்டிங். ஸோ அந்த கடவுளைத்தான் சிவபெருமான்னு இந்துக்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும், அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க. 3 பேருக்குமே உருவம் இருக்காது பாருங்கள். இல்லை, சிவனுக்கு சிவலிங்கம் காட்டியிருப்பாங்க. அவருக்கு உருவமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, மனித உடல் கிடையாது. அங்கே பரமபிதான்னு இருப்பாங்க, அவ்வளோதான். அல்லான்னு இருப்பாங்க, அங்கேயும் உருவம் இருக்காது. ஸோ அவர் நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறது கிடையாது. அதனால தான் உருவம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசித்து இந்த ஞானத்தை கடவுள் சொல்கிறார். இப்போ அந்த பைபிள் குரானில் எகிப்தில் இருக்கிற அடிமைகளெல்லாம் கூட்டிட்டு மோசஸ் மூலமாக கூட்டு பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்தை கொடுக்கிறேன்னு கடவுள் சொன்னார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அது என்ன, அடிமைகள் மேலே மட்டும் கடவுளுக்கு கரிசனம்? அப்போ எகிப்தில் இருக்கிறவங்களாம் கடவுளுக்கு எதிரியா? அதில் அப்படி தான் காட்டியிருப்பாங்க. அதான் பிரச்சனை. அதே மாதிரி குரான்லேயும் பார்த்திங்கன்னா நம்பிக்கையாளர்கள், காஃபிர்கள் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அப்போ ஒரு பக்கம் மட்டும் கடவுள் ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். மகாபாரதத்திலும் அப்படி தான் எதிர்த்து சண்டை போடுறது காட்டியிருப்பாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் பாராட்டலாம். என்னென்னா, அங்கே கடவுள் சண்டை போட மாட்டார். ஆனால் ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா? அதுலேயுமே கடவுள் சண்டை போட மாட்டார், அவர் சண்டை போட சொல்லுவார். இங்கேயுமே அப்படி தான். ஆனால் இங்கே உண்மை என்ன அப்படின்னா, கடவுள் சண்டை போடுறத எப்போவுமே கற்றுக் கொடுக்கறதுக்கு கடவுள் எதுக்கு இல்லையா? மனுஷனுக்கு என்ன சண்டை போடவா தெரியாது? அதை கற்றுக் கொடுக்குறதுக்காக கடவுள் வராரு. சண்டை போடாமல் இருக்கத்தான் கடவுள் கற்றுக் கொடுக்குறார். ஒரு விதத்தில் கடவுள் கொடுக்குற அந்த ஞானம் இயேசுவின் போதனைகளாக அந்த மலைப்பிரசங்கத்தில் இருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். இயேசு ஃபேமஸாக இருக்கிறதுக்கு அது கடவுள் கொடுக்குற ஞானத்தோடைய சாரம்னு சொல்லலாம். அது ஸோ கடவுள் சொல்கிறது என்ன அப்படின்னா, சரி என்ன சொல்கிறாருன்றதை விட முதல்ல கடவுள் வரார் அப்படின்னு நாம் சொன்னால் எத்தனை பேர் நம்பிடுவாங்க? இல்லை, எங்கள் மதத்தில் அப்படிலாம் போட்டு இல்லையே, இயேசு வருவார்னு தானே போட்டிருக்குது, இப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ இதுவே நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. அடுத்தது சரி என்ன தான் சொல்கிற பார்ப்போம் அப்படின்னும்போது கடவுள் சொல்கிறார், சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்காது. அதே மாதிரி இப்போ மாறுங்க, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை விடுங்க, கரிமீன் இதெல்லாம் விடுங்க. கரிமீனை விடுங்கன்னொடனே எனக்கு அப்படிப்பட்ட கடவுளே வேண்டான்ட்டு விட்டு போயிடும். காமத்தை விடுங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ கோடியில் சிலருக்குத்தான் அந்த தைரியம் வரும், கடவுள் சொன்னால் நான் விட்டுறேன் அப்படின்ட்டு. அதனால தான் சொர்க்கத்தின் பாதை இடுகலானது, குறுகலானதுன்னு பைபிள் குரானில் இருக்கும். கோடியில் ஒருத்தர் தான் சொர்க்கத்துக்கு போவாங்கன்ட்டு. ஸோ அந்த கோடியில் ஒருத்தராக இருந்தால் மட்டுமே நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்க்க முடியும். அப்படின்னா நான் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்து மறுஜன்மம் எடுத்தெடுத்து அனைத்தையும் இழந்து இருக்கிறவங்க தான் மீண்டும் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு மீண்டும் சொர்க்கத்துக்கு வருவதற்கு முயற்சி செய்வாங்க. அது என்ன முயற்சி? இறைவன் சொல்கிறார், நீங்கள் அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சி தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுந்தீங்க. சொர்க்கத்தில் உடல் உணர்வே இல்லாமல் ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்க. ஆத்மானா உயிர். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவ பரமாத்மா. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எது நினைவு செய்த? ஆத்மா நினைவு செய்துன்ற உணர்வில் இருக்கணும்.
உடல்ன்ற உணர்வே மறக்கணும். யாரை பார்த்தாலும் அந்த புருவ மத்தியில் இருக்கிற ஆத்மாவைத்தான் பார்த்து பேசணும். கூடவே இதை தினம் தினம் நமக்கு ஞாபகப்படுத்தணுமே ஒருத்தர். அதுக்கு தானே கடவுள் வந்திருக்கிறார். பிரம்மா அப்படின்னு ஒரு வயோதிகர் உடலில் பேசுகிறார். அந்த ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அப்போ கோடியில் சிலர் தான் முதல்ல இறைவனை அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. இது கடவுள் தான். எப்படி? ஞானத்தை வைச்சு. ஏன்னா அவரை நேரடியாக பார்க்க முடியாது இல்லையா? ஒரு வயோதிகர் உடலில் வர்றாரு, அந்த வயோதிகரை பார்க்க முடியும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற கடவுளை எப்படி பார்க்க முடியும்? அவர் பேசுகிற ஞானத்தினால தான். அதனால தான் பைபிளில் தேவன் வார்த்தையாக இருந்தார். வார்த்தையை வச்சு நாம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்படி கொஞ்சம் பேர் இறைவனை கண்டுபிடிச்சு அவருடைய வழிபடி நடக்கிறாங்க இல்லையா? அவங்கள தான் முஸ்லீம் மதத்தில் நம்பிக்கையாளர்கள். அதுக்கு ஆப்போசிட் காஃபிர். காஃபிர்னால் இந்த ஞானத்தை எடுக்காத அத்தனை பேரும் நிராகரிப்பாளர்கள். வேறு ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது. அது கடவுளே நிராகரித்தா கெட்ட வார்த்தைக்கு தகுதியானவர்கள் தான் இல்லையா? சரி, அடுத்தது கிறிஸ்தவ மதத்தில் இஸ்ரவேலர்கள், இறைவனை பிடித்தவர்கள், இறைவனை சிக்கென பிடித்தவர்கள் அப்படின்ட்டு பாதிரியார் அகத்தியன் சொன்னார். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. அது பிரம்மகுமாரிகளுடைய பேர் அது இல்லை. இப்போ நடக்கிறது அங்கே கதை வடிவத்தில் வந்துருக்குது. ஸோ இப்போ இவர்களை தவிர மற்றவர்கள். ஆனால் அங்கே சண்டை போடுற மாதிரி காட்டிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அதே மாதிரி மகாபாரதத்திலும் கௌரவர்கள் பாண்டவர்கள் சண்டை போடுற மாதிரி காட்டிட்டாங்க. கடவுள் ஒருபோதும் சண்டை போட கற்றுக் கொடுக்கறது கிடையாது. ஆனால் இங்கே யுத்தம் நடக்குது. யாரோட நடக்குது அப்படின்னா மாயையோடு, சாத்தானோடு. ஸோ மாயை, சாத்தான், ராவணன் இது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. அது என்ன அப்படின்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். மற்றபடி 10 தலையை தூக்கிட்டு எவனும் ஒருபோதும் இருக்க வாய்ப்பே கிடையாது. சரி, அது அப்படி காட்டி இருக்கிறதே யோசித்து பாருங்கள். இப்படி யாராவது இருக்க முடியுமா? இதில் வேறு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ இறைவன் சொல்லும்போது தான் நம்ம அதை, நீங்கள் சொர்க்கத்தின் தேவதையாக இருந்தீங்கன்னா டக்குன்னு புரிஞ்சிடும். ஸோ அப்போ மாயையோடு எப்படி சண்டை போடுறது? காமம் எதனால் வருது? ஆணுக்கு பெண்ணை பார்த்தால் வருது, பெண்ணுக்கு ஆணை பார்த்தால் வருது. இந்த ஆண் பெண்ணுன்றதே உடம்பு தான். அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், நீ உடம்பே கிடையாது, ஆத்மான்னு உணரு, ஆத்மாவை மட்டும் பாரு. இதுதான் மகாபாரதத்தில் அந்த ஒரு போட்டியில் அர்ஜுனனுக்கு அம்பு விடுற போட்டியில் என்ன தெரியுதுன்னு கேட்கும்போது எனக்கு அந்த புறாவுடைய கண்ணின் மணி மட்டும்தான் தெரியுதுன்றார். மற்றவங்கெல்லாம் அந்த புறாவுடைய கண்ணு தெரியுது, புறா தெரியுது, மரம் தெரியுது, கிளை தெரியுது, எல்லோரும் தெரியுறாங்க. அப்படின்னா அர்த்தம் உடம்பு தெரியுது. ஸோ உடம்பு தெரியாமல் வெறும் ஆத்மாவை மட்டும் பார்க்கறது தான் சக்கர வியூகத்திலேருந்து வெளியில் வருது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கஷ்டமே எப்போ வருது? காமத்தில் விழும்பொழுது, திருமணம் அல்லது காதல் வயப்பட பிறகு தான் அவனுக்கு கஷ்டமே வருது. அது வரைக்கும் அவனுக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால்தான் காமம் மிகப்பெரிய எதிரி அப்படின்னு கீதையில் இருக்கும். ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்னு இயேசு சொல்லியிருப்பார். மனைவியை தவறுன்னு அவர் சொல்லலை, இவங்க அப்படி மாற்றிக்கிட்டாங்க. ஸோ கரெக்டாக சொல்லணும்னா காமத்தை மட்டும் வெல்வதனால ஒட்டுமொத்த உலக ராஜ்யமும் மீண்டும் வருது. இந்த உலக அழிவே இந்த பூமி சொர்க்கமாக புதுப்பிக்கப்படுவதற்காக. ஸோ இப்போ நடக்கிற யுத்தம் இப்போதைக்கு நின்னா மாதிரி தெரியும், ஆனால் தொடர்ந்து யுத்தம் எதுவும் நிற்கிற மாதிரி தெரியல இல்லையா? ஜென்ரலாகவே இந்த மாதிரி ட்ரூஸ் பீரியட் அப்படின்றாங்க இல்லையா? அந்த இடைக்கால போர் நிறுத்தம் அது அவங்க சொன்ன டைம் வரைக்கும் கூட இருக்காது. யாராவது ஒருத்தவங்க முறிச்சிட்டாலே டக்குன்னு. ஏன்னா அந்த டைமில் பெரும்பாலும் என்ன நடக்கும் அப்படின்னா இன்னும் தன்னை பலப்படுத்திக்குவாங்க. ஸோ அப்படி தான் இலங்கை எல்டிடியில் ஒவ்வொரு தடையும் போர் நிறுத்தணும் போதெல்லாம் இவங்க பலமாகி மறுபடியும் சண்டைக்கு வராங்க. அதனால் இந்த நிறுத்தத்துக்கே வேலை கிடையாது அப்படின்ட்டு கடைசியில் பயங்கரமாக போர் நடந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ ஜென்ரலாக அந்த போர் நிறுத்தம் வரும்போது என்னென்னா 2 பக்கமும் பலகீனமாக இருக்கும்போது தான் அங்கே போர் நிறுத்தம் ஒத்துக்கிறாங்க.
ஆனால் உண்மையிலே என்ன நடக்கும்னா, கடவுள் சொல்கிறாரு, இத்தனை ஆயுதங்கள் வச்சுருக்கிறாங்கல்ல, ஷோகேஸில் வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலாக பாகிஸ்தானில் வந்து அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்தது இல்லையா, பஹல்காம் அட்டாக் அப்போ அவர் இதே சொன்னார், நாங்கள் என்ன ஷோகேஸில் வச்சுருக்கிறோம் இந்த ஆயுதங்கள் எல்லாம், குறிப்பாக அணு ஆயுதத்தை சொன்னார்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம பிரதமர் சொன்னார், நாங்கள் மட்டும் என்ன தீபாவளி கொண்டாடுறதுக்காக வச்சுருக்குறோம் அப்படின்னாரு. ஸோ மொத்தத்தில் இந்த ஆயுதங்களை பயன்படுத்துவாங்க, எல்லாருமே பயன்படுத்திடுவாங்க. அதன் மூலமாக தான் உலகழிவு நடக்கும். கடவுள் சொல்கிறார், இந்த குண்டு போட்டு மட்டுமே உலகத்தில் 4/3 பங்கு அழிஞ்சிடும்ன்றார். மீதி இருக்கிற அந்த ஒரு பங்கில் பாரதம் இருக்கும். ஸோ பாரதத்தில் வந்து பயங்கரமாக உள்நாட்டு குழப்பம் இதெல்லாம் வரும் கடைசியில். அதுலேயும் நாம் தப்பிக்கணும். அதாவது எல்லாருமே இறந்து தான் ஆகணும். கடைசியில் இயற்கை சீற்றம் வந்து எல்லாத்தையும் காலி பண்ண தான் செய்யும். ஆனால் அதுக்கு முன்னாடி பயங்கரமாக உள்நாட்டு குழப்பம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை வரும். அந்த நிலை வந்தாலே உள்நாட்டு குழப்பம்லாம் வரும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வரும்பொழுது கூட ஆக்சுவலாக இந்த மாதிரி நிலையைத்தான் பைபிளில் வந்து ஒரு தீர்க்கதரிசி தனியாக போனார், அவருக்கு காக்கா வந்து அப்பத்தை எடுத்தாந்து போட்டுச்சு, ஒரு நதிக்கரையில் இருந்தார், அந்த தண்ணியை குடிச்சிட்டார். இப்படிலாம் சொல்கிறது என்னென்னா, அந்த கடைசி நேரத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை வரும் அப்படிங்கிற விஷயம்தான் அது. ஸோ இதெல்லாம் நடக்கும். ஏன்னா ஒரு அதே மாதிரி மகாபாரதத்துலேயும் பார்த்திங்கன்னா, காட்டில் போயிட்டு இருக்கும்போது பயங்கர தாகம் வரும். அந்த தாகம் வரும்போது தான் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லி சகோதரரை அனுப்புவாங்க, தர்மர் அனுப்புவார். அப்போ அந்த குலத்தின் தேவன் வந்து, இது என்னுடைய குலம்னு, குலம் யாருக்குடா சொந்தன்ட்டு சண்டை போடு, நான் தண்ணி குடிச்சிட்டு உன்னை கவனிச்சிக்கிறேன், தண்ணி குடிச்சு இறந்து போயிடுவாங்க. ஸோ இதேமாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக இறப்பாங்க. ஆனால் தர்மர் போகும்போது இதே மாதிரி அவர் கேள்வி கேட்கும்போது, வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போன தண்ணியை கீழே விட்டுட்டு, சரி நீங்கள் கேளுங்க, என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன்றார். ஏன்னா சகோதரர்கள் இறந்துருக்கிறாங்க, இறந்ததுக்கு காரணமானவன் எதிர இருக்கிறான், பயங்கர தாகம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தாகம் பசி இதெல்லாம் உச்சத்துக்கு இருக்கும்போது கோபம் பயங்கரமாக வரும். இது இல்லாமல் தன்னுடைய உயிருக்கு உயிரான சகோதரர்கள் இறந்து கிடக்குறாங்கும்போது கோபம் பயங்கரமாக வரணும். ஆனால் அவருக்கு வரல. அந்த கோபத்தை வெல்றது தான், இதுதான் சொர்க்கத்துக்கு தேவையான குணம். அந்த குணம் இருக்கிறதுனால தான் தர்மர் ஜெயிச்சு கடைசியில் சொர்க்கத்துக்கு போகிறதாக காட்டுறாங்க. ஸோ அதே தான் அங்கே இயேசு கிறிஸ்துவையும் பார்த்திங்கன்னா, அபாண்டமாக பழி சுமத்தி சிலுவையில் அறையிறதே ஒரு மனிதனுக்கு கோபத்தை கொடுக்கும். அந்த நேரத்தில் ஒருத்தன் ஈட்டியால் குத்துறான்னா எவ்வளோ கோபம் வரணும். ஆனால் அவர் பாவம் தெரியாமல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த கோபத்தை அங்கே வெல்றார். ஸோ இப்படி காமத்தை, கோபத்தை, இன்றைக்கி வந்து இத்தனை சிசிடிவி கேமரா இதெல்லாம் இருக்கும்போதே பாலியல் குற்றம் நடக்கிறத பார்க்குறோம். கடைசியில் அதெல்லாம் இருக்காது. யுத்தம் நடந்தாலே நிறைய பாலியல் அத்துமீறல்கள் நடக்கும், அது தெரியும். கடைசியில் கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, எதுவுமே இருக்காது, சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. அந்த நேரத்தில் ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஒரு மனிதனுக்குள்ளே 50-60 ஆத்மா வேறு பூந்துக்கும். ஸோ பாலியல் குற்றத்தை உள்ளே இருக்கிற எந்த ஆத்மா பண்ணுதுன்னே தெரியாது. அவனுடைய சொந்த அம்மா கூட, சொந்த தங்கச்சி கூட, மகள் கூடலாம் காமத்தில் ஈடுபடுவான், சொந்த அப்பா கூட காமத்தில் ஈடுபடுவான். ஏன்னா உள்ளே இருக்கிற ஆத்மா வேறு யாரோ, அந்த ஆத்மாவுக்கு அது அப்பா கிடையாது இல்லை. இதெல்லாம் பைபிளில் இருக்கும். ஆனால் இப்படி தான் நடக்கும்ன்றது இருக்காது இல்லையா. அப்பா கூடவே காமத்தில் ஈடுபட்டது இருக்கும், சகோதரி கூட காமத்தில் ஈடுபட்டது, இதெல்லாம் கடைசியில் நடக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் பாதுகாக்கணும்னா இப்போவே நீங்கள் காமத்தை வென்றால் இந்த வெறி பிடித்த ஆத்மா உங்களுக்குள்ளே பிரவேசமாகாது, உங்கள் கிட்டே நெருங்காது. தூய்மைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. தூய்மைனா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத நிலையில் இருக்கிறது. அந்த நிலையை அடையிறதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், இந்த 5 விகாரங்கள் இல்லாத ஒருவர் கடவுள் மட்டும்தான். இதில் தான் அவர் சர்வசக்திவான் சொல்கிறது. அப்போ அவருடைய குழந்தைனா நானும் அதே மாதிரி இருக்கணும். எப்படி சாத்தியம்? அவரையே நினைக்கணும், அவர் சொன்ன அந்த முரளியே கேட்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் அதை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க.
இல்லாட்டினாலும் பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு நீங்கள் போட்டிங்கன்னா வரும். ஸோ அந்த முரளியை கேட்டு அதையே சிந்தனை பண்ணி மெயினாக ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ண ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும். அவரை தவிர என்னுடையவர்கள் யாரும் கிடையாது. இந்த உடம்பு உட்பட எதுவுமே இது கிடையாது. இந்த உடம்பு நான் நினச்சா தானே என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய ஜாதி, என்னுடைய மதம், என்னுடைய நாடு, இந்த அடையாளம் தானே இன்றைக்கி சண்டை போட வைக்கிது, மனிதனுக்குள்ளே மிருக குணத்தை தூண்டுது. எல்லா அடையாளத்தையும் உடச்சி போடுங்க, உடம்புன்றதே உடச்சி போடுங்க. இதுதான் அந்த இந்து மதத்தில் வந்து சுடுகாட்டில் அந்த பானையை உடைக்கிறாங்களே, உடல்ன்ற உணர்வை உடைக்கிறது தான். அதேமாரி மயான கொள்ளையில் பார்த்திங்கன்னா அம்மனுடைய உடலை வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி மண்ணிலே செஞ்சுருப்பாங்க. கடைசியில் எல்லோரும் ஏறி மிதித்து உடைப்பாங்க. அப்போ உடல் உணர்வை என்னைக்கு உடைச்சி ஆத்ம உணர்வில் வருமோ அன்னைக்கு நாம் தெய்வீக நிலையை அடைகிறோம். ஸோ கடைசி நேரத்தில் இந்த 5 விகாரங்களும் உங்களை ஒரு வழி பண்ணுறதுக்காக வரும். ஆனால் நீங்கள் ஒரு சிவனின் நினைவில் அப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. அப்படி யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்களாம் சொர்க்கத்தில் எந்த அளவுக்கு ஜெயிக்கிறாங்களோ அதற்கேற்ற உயர்ந்த பதவி அடைவாங்க. அதில் நம்பர் 1 பதவி தான் ஸ்ரீ கிருஷ்ணர் அடையிறார். அவர் தான் சொர்க்கத்தில் பிறக்கிற முதல் குழந்தை, முதல் இளவரசனம் கூட. ஸோ அப்படி நீங்களும் ஆகலாம். பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான்னு வந்து சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி கடவுள் வந்து இஸ்ரவேலர்களுக்கு ஆதரவு, முஸ்லீம்களுக்கு ஆதரவு, இதெல்லாம் அறியாமையின் உச்சம். சண்டை போடுறவனுக்கு கடவுள் ஆதரவாக இருப்பார். நீ அமைதியாக இருன்றது தான் இறைவன் கற்றுக் கொடுக்கறது. கடைசியில் கோடீஸ்வரனுக்கு கூட ஒருபடி சாப்பாடு கிடைக்காதுன்றார். அந்த நிலை வரும். அப்போவும் உங்களுடைய குணம் மாறக்கூடாது. அப்படியே அந்த தெய்வீக குணம் இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்துலேயுமே காட்டில் அலைவாங்க பாருங்கள் இல்லையா. பாண்டவர்கள் காட்டுக்கு போயிடுவாங்க, ராமர் சீதை காட்டுக்கு போயிடுவாங்க, அங்கே மோசஸ் காட்டுக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் என்னென்னா கடைசியில் அந்த மாதிரி நிலை ஆகும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை. ஆனால் அந்த நேரத்திலும் குணம் தெய்வீகமாக இருக்கணும். அப்போ இறைவனுடைய நினைவு, நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்ற அந்த நினைவு, சொர்க்கத்தின் குணத்தை தான் நான் வெளிப்படுத்துவேன்ற நினைவு இருக்கணும். மற்றபடி எது வேணாலும் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் நடக்கும். அதெல்லாம் கடவுள் முன்கூட்டியே சொல்ல மாட்டார். நிறைய பேர் நாங்கள் வந்து ஏற்கனவே தீர்க்க தரிசனம் கண்டுபிடிக்கிறோம், கடவுள் என்கிட்ட சொன்னார், அதெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார். ஏன்னா நீங்கள் உடல் உணர்வை விட்டு இறைவன் நினைவில் இருக்கணும். அதுக்கு இறைவன் எப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இறைவன் வந்து அவரே அவருடைய அறிமுகத்தை கொடுக்குறார். அதைத்தான் நாம் இப்போ தெரியப்படுத்துகிறோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இறைவனை பிடிங்க. இறைவனுடைய ஞானத்தை அருகிலுள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துக்கு சென்று முற்றிலும் இலவசமாக அடையுங்க. இல்லைனா யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்கிறத நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது, அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.